ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சோம்பேறியான வெள்ளைப்பூனை கதை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு குட்டி கிராமத்துல வெள்ளைப்பூனை ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா தூங்குறது மட்டும்தான். கிராமத்துல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பூனை எப்பவும் தூங்கிட்டே இருக்கு, சோம்பேறி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பூனையோட ஜாப், ஹாபி எல்லாமே ஒண்ணுதான், தூங்கிட்டே இருக்கிறது தான். மார்னிங் டைம்ல சூரியன் உதயமானதும் பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு பாட, கோழிகளும் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சின்ன பூனை இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு தலையில பெட்ஷீட்டை போட்டு மறுபடியும் தூங்கிடுச்சு. மதிய டைம்ல கிராமத்து பசங்க எல்லாம் மாடுகளை மேய்க்க போவாங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாடினாங்க. பூனைக்கிட்டையும் நீயும் வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம சின்ன பொண்ணு புல்லுக்குள்ள படுத்துட்டு விளையாடினாலும் அப்படியே தூங்கினாலும் ரெண்டுமே எக்ஸசைஸ் தான், வேணும்னா நீங்களும் வாங்கன்னு சொல்லி மறுபடியும் தூங்கிடுச்சு. நைட் டைம்ல நட்சத்திரங்கள் நிலா ஒளியால கிராமமே ஜொலிச்சுது. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா ஓய்வெடுக்க வந்தாங்க. ஆனா நம்ம சின்ன பொண்ணு ஏற்கனவே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. இப்படியே டெய்லியும் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் எலிக்கூட்டம் கிராமத்துல கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அரிசி மூட்டையை கிழிச்சு கூடவே பானையெல்லாம் தள்ளி போட்டுருச்சு. கிராம மக்கள் ஓடி வந்து பூனை கிட்ட, பூனையை இப்பதான் உன்னோட வேலை, எலியோட கலாட்டா எங்களால தாங்க முடியல, எலிகளை ஓட விடுன்னு கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம பூனை என்ன திரும்ப பண்ணுச்சு, எலிகள் ஓடுற சத்தம் தாலாட்டு மாதிரி இருக்கே, தூக்கம் ரொம்ப டீப்பா ஆகுதுன்னு சொல்லி பெட்ஷீட்டை மூடி கோரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல அங்க வந்து ஒரு குட்டி குழந்தை பூனை எடுத்து ஷேக் பண்ணி, ஓய் தூக்க பூனை, தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஆனா எப்பவும் தூங்கினா உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்பதான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு சொன்னுச்சு. பூனையும் ஷாக்கா எழுந்து, அடடா தூங்கிட்டே இருந்தா யாருக்குமே என்ன பிடிக்காம போயிடும், எல்லாரும் என்ன போரிங்னு நினைச்சுப்பாங்கன்னு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. அடுத்த நாள் பூனை ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்னிங்கே எழுந்து பசங்க கூட கிரிக்கெட் விளையாட ஓடிடுச்சு. ஆஃப்டர்நூன் எலிகள் எல்லாம் ஓட விட்டுருச்சு. நைட் எல்லாரோட சேர்ந்து காமெடி பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து தூக்க பூனை எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டு பூனையா மாறிடுச்சு. இதுல இருந்து எப்பவும் சோம்பேறியா இருந்தா வாய்ப்புகளையும் நண்பர்களையும் இழந்து விடுவோம்னு கத்துக்கிட்டோம். குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில நம்ம மீட் பண்ணலாம். பாய் குட்டீஸ்.